Very good morning and welcome to SRM Institutes for Medical Science வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு பிரபல வாஸ்குலர் சர்ஜன் டாக்டர் மணிகண்ட பிரபு அவர்கள். வணக்கம் சார். சார், இந்த வாஸ்குலர் சர்ஜன் அப்படின்ற ஒரு நோட்டில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்றது வந்து மேக்ஸிமம் நீங்கள் கூகுளில் தட்டினாலே மேக்ஸிமம் ஆட்கள் வந்து இந்தியாவில் இருந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த வெரிகோஸ் வெயின்னா என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரிகோஸ் வெயின் அப்படின்றது காலில் நரம்பு பகுதி சுருண்டு பெருசாக பார்க்க முடியும். ஓகே. ஸோ அதனால் வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியாது, கால் வலி வரும். இது ஸ்பைடர் வெயின்னு கூட. ஸ்பைடர் அது வந்து ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிற, அதாவது தொடங்கும் போது சின்னதாக ஒரு சின்ன புழுக்களை போல காணும். ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வளர்ந்து பாம்பு மாதிரி ஆகும். ஸோ இதுதான் வந்து அதோட பரிமாண வளர்ச்சி. அது பேஷண்ட்டுக்கிட்ட பேஷண்ட்டோட தொந்தரவு என்னவாக இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி கெண்டைக்கால் பகுதி வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது இல்லாமல் காலில் வந்து சின்னதாக புள்ளியாக கருப்பாக புள்ளிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த புள்ளிகள் சேர்ந்து காயமாகும். அது இல்லாமல் சில சமயம் அந்த ரத்த குழா வெடித்து ப்ளீடிங் ஆகிறதுக்கு, ரத்தம் கசிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் வந்து மெயினாக தொந்தரவுகள். பேஷண்ட் வந்து ஸ்டேஜில் வந்தாங்கன்னா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் அட் த ஏர்லியஸ்ட்டு, அதாவது வைத்தியத்தை முதல் முறையிலே நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தா தான் அந்த காலில் உள்ள கருப்பாக உள்ள புள்ளிகள் வராமல் தடுக்க முடியும். ஓகே டாக்டர். இதுக்கும் ஸ்டேஜஸ்லாம் இருக்குங்களா? இதுக்கும் ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த ஸ்டேஜஸ்னால் ஒரு கிளாசிஃபைட் ஸ்டேஜஸ் கிடையாது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஷண்ட் ஆரம்பிக்கும்போது நான் சொன்ன மாதிரி புழுக்கள் போல் சின்னதாக வெயின்ஸ் இருக்கும். அப்புறம் பாம்பு போல் பெருசாகும். அதுக்கப்புறம் காலில் புள்ளியாக வரும், காயங்கள் வரும், பேஷண்ட்டுக்கு அரிப்பு வரும். அந்த புள்ளியாக வர ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வைத்தியம் பார்க்குறது வந்து பேஷண்ட்டுக்கும் கஷ்டம், டாக்டருக்கும் கஷ்டம் ஆக்சுவலி. ஓகே. ஸோ இது எதனால் ஃபார்ம் ஆகுது டாக்டர்? இது வந்து நம்ம வந்து மனுஷன் வந்து எழுந்திரிச்சு நடக்க தொடங்கின காலத்துலேருந்து வர ஆரம்பிச்சிச்சு. குரங்க காலத்துலேருந்து இல்லை. அதுக்கப்புறம் மனுஷன் நிற்கும் போது நம்மளோட ஆண்டவன் வந்து நம்மளுக்கு காலில் வந்து வெயின்ஸ்ன்ற ஒரு நரம்பு ஒன்று கொடுத்துருக்கான். அது வந்து கீழேருந்து ரத்தத்தை மேலோட்டு தள்ளும். ஓகே. ஆனால் நம்ம அந்த வேரிகோஸ் வெயின்ஸில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நேரம் நிற்கும் போது அந்த வால் பகுதி டேமேஜ் ஆகி மேலோட்டு போகாமல் கீழோட்டு திருப்பி வரும். பிளட் கீழோட்டு திருப்பி வரும். அப்போ கீழே வரும்போது அவங்களுக்கு இந்த தொந்தரவுகள்லாம் வரும். இது பொதுவாக நிற்கிறவங்களுக்கு வரும். அது இல்லாமல் சில பேருக்கு அவங்க பாரம்பரியமாக இருக்கிறது ஜெனட்டிக்லேயே வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஓகே. இது எந்த மாதிரியான ஆட்களுக்கு வரும் டாக்டர்? ஃபார் எக்ஸாம்பிள் பொதுவாக வந்து ரொம்ப நேரம் நிற்கிறவங்க, பஸ் கண்டக்டர், டிரைவர், அப்புறம் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர்ஸ், யாரெல்லாம் ரொம்ப நேரம் நிற்கிறாங்களோ, ஹோட்டலில் வேலை பார்க்குற சர்வர்ஸு, இவங்கெல்லாம் யார் ரொம்ப நேரம் நிற்கிறாங்களோ இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் வந்தால் ஏர்லி ஸ்டேஜ், அதாவது பேஷண்ட்டு காலையில் ஏதாவது ப்ளூ கலரில் அதை புழு மாதிரி ஏதாவது நரம்புகள் தடித்து காணும்போதே வந்து பார்த்தாங்கன்னா சிகிச்சைகள் ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு தொந்தரவு வராமல் இருக்கும். ஓகே டாக்டர், இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியின் முதல் காலர் இருக்காங்களா பார்த்துருவோம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார், நான் சென்னையிலேருந்து தேவி பேசுகிறேன் சார். ஓகே டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை கேளுங்க தேவிமா. கண்டிப்பாக சார். வணக்கம் சார். வணக்கம்மா. எனக்கு நைட்டில் தூங்கும்போது சார் இடது கால் வலது கால் ரெண்டுத்துலேயுமே இந்த கெண்டக்கதை சொல்கிற இடத்துல திடீர்னு நரம்பு சுருட்டுற மாதிரி இருக்குது சார். தூக்கத்தில் அப்படியே ஒரு வலிக்குது. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் அது சரியாகுது. அதுதான் வெரிகோஸ் வெயினா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் சொல்கிற அறிகுறிகள்லாம் வந்து வெரிகோஸ் வெயின்ஸ்க்கான சிம்டம்ஸ் லேசாக இருக்குதுமா, அதில் டவுட்டே கிடையாது. சரிங்களா? காலில் ஏதாவது புழு மாதிரி நீளமாக ஏதாவது தெரியுதா? அவங்க காலில் ஏதாவது வீக்கமாக ஏதாவது தெரியுதா? ஒன்றும் தெரியலங்க சார். அப்படிலாம் தெரியல. சரி, காலில் ஏதாவது அடிபட்டுருக்காமா? அடிப்படல சார். ரொம்ப நாள் முன்னாடி கீழே வந்து சின்ன அடிபட்டுதான். இப்போ ரீசெண்டாக எதுவும் ஆகலைங்க சார். சரி, 2 கால்லையும் நைட்டு தூங்கும்போது ரொம்ப தொந்தரவு இருக்கு? தூங்கும்போது திடீர்னு ஒரு நேரத்தில் அப்படி ஒரு வலிக்குது. நம்மளால டேர்ன் பண்ணி படுக்க முடியல. கொஞ்ச நேரம் அந்த கால் அது போக்குலேயே வச்சு பயங்கரமா வலிக்குது. அப்புறம் தான் சரியா போகுது. உங்களோட வயசு என்ன சொன்னீங்க? எனக்கு 34 சார். 34. சுகர் ஏதாவது இருக்குதா உங்களுக்கு? இல்லை, சுகர் பேஷண்ட்டா இன்னும் நான் கன்வெர்ட் ஆகல. பார்டரில் தான் இருக்குது. நான் ஃபுட் கண்ட்ரோல்லே இருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு முதல்ல வந்து உங்களை வந்து நேரில் ஒரு தடவை பார்த்து வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கான்றதை பார்க்கணும். அப்புறம் வெரிகோஸ் வெயின்ஸுக்கான டெஸ்ட்டுகள் வந்து இந்த டாப்ளர் ஸ்டடின்ற ஒரு டெஸ்ட் இருக்குது. டாப்ளர் ஸ்டடின்றது உங்கள் ரத்த நாளங்கள்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்குற டெஸ்ட்டுங்க. சரிங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் அதை ஒரு தடவை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கான சிகிச்சை முறைகள் தொடங்கலாம். பட் நீங்கள் சொன்ன சிம்டம்ஸு கண்டிப்பாக வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் காட்டுது. கண்டிப்பாக கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர்.
ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கமா, எங்கேருந்து பேசுறீங்க? சார் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம். டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. ஓகே சொல்லுங்கம்மா. சார் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து 34 இயர்ஸ் ஆகுதுங்க சார். 2 கிட்னியும் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வேற என்ன சார் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? இப்போது டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கான ஆயத்த வேலைகளில் ஈடுபடணுங்க. சரிங்களா? அது இல்லாமல் டிரான்ஸ்பிளான்டேஷன் இல்லாமல் வைத்தியம் கிடையாது. பட் டிரான்ஸ்பிளான்டேஷன் டெம்பரரியாக உங்களுக்கு அது வரைக்கும் உங்களுக்கு டயாலிசிஸ் தான் உங்களுக்கு இது. ஸோ டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் காலில் ஆப்ரேஷன் அவங்க ஃபிஸ்டுலா சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னா அதை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களை டயாலிசிஸை கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் அப்டன்லேருந்து கால் பண்ணுறேன் சார். டாக்டர் இருக்காங்க, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. டாக்டர் எங்கள் வீட்டுக்காருக்கு 2 வருஷமா டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுங்கள். சம்டைம் இப்போ வாயில மூக்கில் ரத்தம் வருது. அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவங்களுக்கு ரத்தம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா. ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கான சில பேருக்கு ரத்தம் உறையாமல் இருக்க டெண்டன்சி இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு எப்போ ரத்தம் உறையாமல் இருக்குன்றதை பார்க்கணும். டயாலிசிஸ் பண்ணும்போதா சில சமயம் டயாலிசிஸ் பண்ணும்போது ரத்தம் உறையாமல் இருக்க மருந்துகள் கொடுப்பாங்க. சில கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு ரத்தத்தில் பிளேட்லெட் அணுக்கள் வந்து குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் அந்த பிளேட்லெட் அணுக்கள் வந்து ஒழுங்காக வேலை செய்யாமல் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட் அண்ட் எல்லாத்தையும் பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். பட் அடுத்த இவருக்கு வந்து காலதாமதம் பண்ணக்கூடாது. அடுத்த சீக்கிரமாக வைத்தியம் பார்க்கணும் இவருக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியை அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். வணக்கங்க, டாக்டர் கிட்ட பேசணும். டாக்டர் இருக்காங்கம்மா, உங்கள் டவுட்டை கேளுங்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறோங்க. ஓகே உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. டாக்டர் எனக்கு வந்து கால்ல மெல்லிசா, ரொம்ப மெல்லிசா சகப்பா கோடு கோடா தெரிஞ்சுதுங்க. எனக்கு வயசு 30. கோடு கோடா தெரிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அதை வந்து பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் கண்ணை சுத்தியும் அதே மாதிரியே சகப்பா கோடு கோடா தெரிய ஆரம்பிச்சது. அப்ப எனக்கு லேசா அரிப்பும் வலியும் வந்தது. அது ஒரு 2 நாள்ல சரியாயிடுச்சு. இதுக்கு வந்து நான் என்ன செய்யணும்? கண்ணுலயும் அதே மாதிரி வருமா? காலில் வந்த மாதிரி கண்ணுல வந்திருக்கிறது அதுதானா இல்லை வேற ஏதாவது? ஸோ நீங்கள் சொல்கிற அறிகுறிகள்லாம் பார்த்தா தோல் அறிகுறி இருக்கிற மாதிரி இருக்குமா. தோல் டாக்டர் பாருங்கள். இது ரத்த குழா சம்மந்தமாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. பட் தோல் டாக்டர் ஏர்லியஸ்ட் பாருங்கம்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர் இந்த கேங்க்ரியன் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்களே டாக்டர், இது எதனால் உருவாகுது டாக்டர்? கேங்க்ரீன் அப்படின்றது வந்து தமிழில் வந்து அழுகல் அப்படின்னுவாங்க. அழுகல் காலில் வந்து ரத்த ஓட்டம் இல்லாத போது இந்த கேங்க்ரீன் வருது. சரிங்களா? இதில் வந்து 2 டைப் இருக்குன்னுவாங்க. ட்ரை கேங்க்ரீன், வெட் கேங்க்ரீன்வாங்க. அதாவது ஈரப்பதம் உள்ளது, காஞ்சது அப்படின்வாங்க. ஸோ ஈரப்பதம் உள்ளது வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக அன்றைக்கே ஆப்ரேஷன் பண்ணி அன்றைக்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும். ட்ரைன்றது ஒரு 1 hour ஒரு 2 நாளில் நம்மளுக்கு என்ன காரணம் அப்படின்றத செக்அப் பண்ணணும். ஸோ இந்த கேங்க்ரீன் வந்து ஒரு அறிகுறி, ஒரு மனுஷனோட கால் இழக்கிறதுக்கான அறிகுறி. ஸோ அதை வந்து தள்ளி போடவே கூடாது. காலில் எப்போ கருப்பாயிடுச்சோ அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் வந்துச்சுன்னா, குறிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். கேங்க்ரீன் வந்துச்சுன்னா வந்து பக்கத்தில் இருக்க சர்ஜனை காண்டாக்ட் பண்ணணும். சப்போஸ் அவங்க ரத்த குழாய் ஏதாவது பிளாக் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா வேகமாக வந்து வாஸ்குலர் சர்ஜரி கன்சல்டண்ட்டை வந்து பாருங்கள். ஏன்னா இது ஒரு மனுஷனோட காலை வெட்டுறதை நம்ம தவிர்த்தோம்னா அவங்களோட வாழ்க்கையோட ஒரு லாங்கிவிட்டி அப்படின்வாங்க. லாங்கிவிட்டினா அவங்களோட வாழ்நாள் காலமே கொஞ்சம் கூடும். நம்ம ஒரு மனுஷனோட காலை எடுக்கும் போது அந்த ஒரு லாங்கிவிட்டி குறையும். அதாவது வாழ்நாள் அளவு வந்து 1 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் குறையிறதுக்கே வாய்ப்பு இருக்குன்னு எங்களோட ஸ்டடீஸ்லாம் சொல்லுது. ஸோ அதனால் வந்து காலை எடுக்கிறன்றது வந்து ஈஸியான சர்ஜரி. பட் ஆனால் அந்த காலை நம்ம காப்பாற்றுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அதுக்கு நீங்கள் செய்கிற உதவி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கேங்க்ரீன் அப்படின்னு டவுட் வந்தால் யாராவது டாக்டர் சொன்னாங்கன்னா கொஞ்சம் சர்ஜரி டாக்டர் இல்லைனா அட்லீஸ்ட் வாஸ்குலர் சர்ஜரி அது ஏர்லியஸ்ட்டாக பாருங்கள். காலதாமதம் பண்ணாதீங்க. பொதுவாக பேஷண்ட்ஸ் வந்து சொன்னாலும் அவங்க இல்லை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி காலதாமதம் பண்ணி எங்கிட்ட வரும்போது அவங்கள காலை காப்பாற்ற முடியாமல் போய்டும். ஓகே டாக்டர், இது வந்து வெறும் டயபெட்டிக்கில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது வருங்களா? இல்லை டயபெட்டிக் மட்டும் இல்லை, யாருக்கு வரும்னா பொதுவாக டயபெட்டிக் வர்றது காமன். அது இல்லாமல் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு, அதாவது ஸ்மோக்கிங்னா சிகரெட் மட்டும் இல்லை, புகையிலை எந்த ஒரு வகையில் வந்து நீங்கள் டொபாக்கோ அப்படின்ற யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வரலாம். ஸோ அது வர்றத கண்டிஷனை பொறுத்து இருக்குது. சில பேருக்கு வந்து ஒரு வேகமாக வரும், சில பேருக்கு பொறுமையாக வரும். பொறுமையாக வரனா ஒரு மாதம் ஸ்லோவாக, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கால் அழுகும். சில பேருக்கு வந்து ஒரே நாளில் கால் அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், ஸோ அது தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
சார் நான் சென்னை குரோம்பேட்டில இருந்து பேசுறேன் சார். டாக்டர் இருக்காங்க, உங்க டவுட் என்னன்னு கேளுங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க. சார் எனக்கு வந்து யூரின் போற இடத்துல ஒரு மாதிரி பிளேட் பட்ட மாதிரி கீரல்லாம் வந்திருக்கு சார். ஹலோ. சொல்லுங்க, கேக்குதே, சொல்லுங்க சார். எனக்கு வந்து யூரின் போற இடத்துல ஒரு மாதிரி கீரல்லாம் வந்திருக்கு சார். சரிங்க. பட்ட மாதிரி. சரி. நான் ரொம்ப நாளா கவனிக்கல, ஒரு 4-5 மாசமா. சரிங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு இப்போ சுகர் டெஸ்ட் எடுக்கும்போது எனக்கு சுகர் டெஸ்ட் வந்து 490 இருக்கு அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 187 சொன்னாங்க. சரிங்க. அப்புறமா பார்க்கும்போது 490 சொல்றாங்க சார். எப்போ பார்த்தது 187 இருந்துச்சுங்க சார்? நான் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி போயிட்டு பார்த்தேன் சார். 187 இருந்து சார். சாப்பிட்டுட்டு அப்புறமா போனேன். 187 இருந்து. அவர் என்ன சொன்னார் சார், எனக்கு சுகர் இல்ல சார், இப்போ அது மாதிரி சொல்றீங்கன்னா அப்ப சாப்பிடாம வாங்க, 2 டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் சாப்பிடாம போயிட்டு நான் திரும்பி டெஸ்ட் எடுத்தேன் சார். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 290, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 495 இருக்கு சார். உங்களுக்கு சுகர் கண்டிப்பா இருக்குது. ஸோ நீங்க முதல்ல வந்து சுகர் டாக்டர் இருக்காங்க, எண்டோக்ரைனாலஜிஸ்ட் இருக்காங்க, ஜெனரல் மெடிசன் டாக்டர் இருப்பாங்க, அவங்கள பாருங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் காவல்கிணத்துல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்கம்மா. எனக்கு வந்து கால் வலி சார். வணக்கம் சார். கால் வலி சார். கால் வலி, எனக்கு சமைக்க கூட நிக்க முடியல, அவ்வளவு உளைச்சலா இருக்கு. கெண்டக்கால் பகுதி வலிக்குதாம்மா? ஆமா, இடுப்புக்கு கீழே வலி. சரி. ஆனா நீங்க சொன்னீங்க, நம்ம டிவில பார்த்தேன், சுருட்டையா எனக்கு நரம்பு வந்து பச்சை கலர்ல போகுது, நிறைய வெளியே தெரியுது, துருத்திட்டு இருக்கு. சரி சரி சரி. அதனால நான் வலிய மாதிரி திண்டா சில இடத்துல வீங்கி இருக்கு. சரிம்மா, சரி. அதனாலதான் நீங்க கேட்கலாம்னு கேட்டேன் சார். நீங்க சொல்றது வந்து வெரிகோஸ் வெயின்ஸ்ன்ற வியாதி இருக்குமா? ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு டெம்பரரியா வந்து ஸ்டாக்கிங்ஸ், அதாவது வெரிகோஸ் வெயின்ஸுக்கு ஸ்டாக்கிங்ஸ்னு ஒரு சாக்ஸ் மாதிரி மெடிக்கேட்டட் ஸ்டாக்கிங்ஸ் இருக்குது, அதை வாங்கி உபயோகிக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் வெரிகோஸ் வெயின்ஸ்க்கான டெஸ்ட்டுகள் பண்ணணும், டாப்லர் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு வலி ரொம்ப தாங்க முடியலன்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது பெட்டர்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேர் என்ன சார்? சார் என் நேம் சதாசிவம் சார். டாக்டர் இருக்காங்க, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க சதாசிவம். சரிங்க சார். தேங்க்யூ சார். சதாசிவம், டாக்டர் கிட்ட பேசுங்க டாக்டர். சொல்லுங்க. ஓகே சார். சார் நாங்கள் ஹோட்டல் சர்வெண்ட் சார். நாங்கள் சொல்லுங்க. ரொம்ப நாள் நிற்கிறனால நம்மளுக்கு வெரிகோஸ் வெயின் வந்துருச்சுங்க சார். சரிங்க. டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சார். சரிங்க. சரி. அது எப்படிங்க சார்? ஓப்பன் சர்ஜரி அவங்க இப்போ ஓப்பன் சர்ஜரி, ஒரு டாக்டர் ஓப்பன் சர்ஜரி பண்ணிக்கலாங்கிறாங்க, ஒரு டாக்டர் வந்து நம்ம அந்த இப்போ புதுசாக லேசர் ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்களா சார்? 2 முறையிலையும் சிகிச்சை பண்ணலாம். சரிங்களா? ஓப்பன் சர்ஜரியில் கொஞ்சம் உங்களுக்கு ஆப்ரேஷன் அளவு சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு, அதாவது ஆப்ரேஷனோட இன்சிஷன் அந்த பகுதி பெருசு. லேசர் சிகிச்சை கொஞ்சம் விலை ஆப்ரேஷனுக்கான செலவுகள் கூடாலும், பட் ரொம்ப கம்மியான இன்சிஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் லேசர் ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டு தான் தோணுச்சு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் வந்து கொளத்தூர்ல இருந்து பேசுறேன் டாக்டர். டாக்டர் கிட்ட உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. கால்ல வந்து வேரிகோஸ் வெயின் இருக்கு. அது வந்து ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன், டாக்டர் டெஸ்ட் பண்ண சொன்னாங்க, அது பண்ணிட்டேன். ஆனா டாக்டர் பார்க்கல, இன்னும் வேஸ்குலர் டாக்டர் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது ஒரு 4 மாசமா இருக்கு, கொஞ்சம் வலி இருக்கு கால்ல. ஆனா டாப்லர் டெஸ்ட்ல எஸ்எஸ்ல இன்னும் ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு எழுதியிருக்காங்க. சரிம்மா. அது எனக்கு சுகர் வேற இருக்கு, ரொம்ப 240 இருக்கு சுகர். சரி. ஆபரேஷன் பண்ணிக்க சொன்னாங்கனாலும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சுகர் கண்ட்ரோல் சாப்பிட்டு ரொம்ப கொஞ்சம் கருப்பா இருக்கு காலு. சரிம்மா. ஃபஸ்ட்டு சுகர் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்கம்மா, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லது உங்களுக்கு. ஏன்னா சுகர் இருக்கும்போது காலில் காயங்கள் வந்து ஆடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ வெரிகோஸ் வெயின்ஸ்னால காயங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சுகர் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணுறது உங்களுக்கு நல்லதுமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேருமா? என் பேர் சீதா சார். டாக்டர் இருக்காங்க, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. டாக்டர் சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சார். எனக்கு இந்த வேரிகோஸ் பிரச்சனை இருந்து இந்த சாக்ஸ் போட்டுட்டு இருக்கேன் சார் நான். சரிங்கம்மா. எனக்கு வெயிட் வந்து நான் 92 கிலோ சார். சரிங்க. அது ரொம்ப நேரம் இப்போ சமையல் பண்ணும்போது எல்லாம் நின்னா ரொம்ப வலி இருக்குங்க சார். சரி.
இந்த சாக்ஸ் வந்து டாக்டர் தொடர்ந்து போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க சார். இது எவ்வளவு நாளைக்கு போடணும், இல்லை இதுலயே சரியாயிடுங்களா, இல்லை ஆப்ரேஷன் ஏதாவது பண்ற மாதிரி இருக்கு? உங்களுக்கு வயசு என்னம்மா ஆகுதுமா? எனக்கு 47 சார். 47. டாப்லர் டெஸ்ட் முன்னாடி பண்ணியிருக்கீங்களா? சார் டாப்லர் டெஸ்ட் முன்னாடி பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க சார், பண்ணல. பார்த்த உடனே இந்த நரம்பு நீங்க சொன்ன அறிகுறியில எல்லா நரம்புமே தடிச்சுட்டு இருக்குங்க சார். சரிங்க. அது பார்த்ததுக்கு அவர் அந்த நீங்க சொன்னீங்களா அந்த சாக்ஸ் ஒன்று சொல்லி இதை நாங்கள் இப்போ வாங்கி போட்டுட்டு இருக்குங்க சார். சரி, உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குதா? இல்லைங்க சார், அது எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இல்லை, ஃபர்ஸ்ட் டாப்லர் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஆப்ரேஷன் தேவையான்றதை பாருங்க. சரியா? சரிங்க சார். காலில் கருப்பு கருப்பாக புள்ளிகள் ஏதாவது இருக்குதா? புள்ளி இல்லைங்க சார், ஒரு அந்த நரம்பு மட்டும்தான் இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் அந்த நீங்க சொன்னீங்க அந்த புழு மாதிரி இருக்கு. சரி, சாக்ஸ் போட்டிருந்தா, சாக்ஸ் போட்டும் உங்களுக்கு வலி குறையல அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது பெட்டர் அட் த ஏர்லியஸ்ட்டு. சரிங்களா? சாக்ஸ் வந்து ஒரு 6 எந்த கம்பெனியை ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சாக்ஸ் 6லேருந்து 8 மாதத்துக்கு முன்னாடி அந்த எலாஸ்டிசிட்டி, அதாவது அந்த ரப்பர் பேண்ட், அந்த ரப்பர் எலாஸ்டிசிட்டி இருக்காது அந்த சாக்ஸில். ஸோ அதை நீங்கள் சாக்ஸை போட்டு உங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்குன்னா சாக்ஸ் கூட முயற்சி பண்ணி பார்க்கலாம். பட் 6லேருந்து 8 மாதத்துக்குள்ளே அந்த ஸ்டாக்கிங்ஸை மாற்றணும்மா கண்டிப்பாக. சரியா? கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சி நெக்ஸ்ட் சொல்ல பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறோம், கிண்டி. டாக்டர் இருக்காங்க, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்கம்மா. ஓகே, சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். 29 இயர்ஸ் ஆகுது. எனக்கு லெஃப்ட் லெக் ரொம்ப பெயினாக இருக்கு. கொஞ்சம் ஒரு 1 hour நின்று குக் பண்ணாலே கால்லலாம் இங்கே நரம்புலாம் தெரியுது பாதத்தில். சரி சரி சரி. அது அந்த பாதத்துல இருந்து இந்த முட்டி வரைக்கும் ஏதோ வலி பெயின் இருக்கிற மாதிரியே இருக்கு. சரி. ஏதோ ஒரு எரியிற மாதிரி ஒரு இரிட்டேஷன் இருக்கு. சரி. அது எதனால அப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். எரிச்சல் மாதிரி இருக்கு அப்படின்னா வெரிகோஸ் வெயின்ஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. பட் இருந்தாலும் உங்களை பார்க்கணும். இன்னொன்று, சில விட்டமின் குறைபாடு காலகாலமாக கூட சில சமயம் எரிச்சல், காலில் எரிச்சல், பாதத்தில் எரிச்சல்லாம் வரலாம். ஸோ உங்களை நேரில் பார்த்துட்டு ஒரு டாக்டர், சர்ஜரி டாக்டர் இல்லை வேஸ்குலர் சர்ஜரி டாக்டரையோ நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்குமா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சி நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேங்க சார். டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்கம்மா. உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிடுங்கம்மா. டாக்டர் கிட்ட மட்டும் பேசுங்கம்மா. சரி சார், சொல்லுங்கம்மா. நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லைங்களா, அந்த நரம்பு வந்து தடிச்சு புழு மாதிரி இருக்குன்னு சொல்லி. எனக்கு அந்த மாதிரி அறிகுறி இல்லைங்க. ஆனா கால் அந்த கருப்பு கருப்பா மச்ச மாதிரி வந்திருக்கு, புள்ளி புள்ளியா. காலில் உள்பகுதி வந்திருக்கா, வெளிப்பகுதி வந்திருக்காமா? பாதத்துல? அந்த பாதத்துல கீழே பாதத்துல இருக்கு. பாதத்துல இருக்குதா இல்ல பாதத்துக்கு மேல் பகுதி இருக்குதா? அதாவது மேல் பகுதியில தான் இருக்கு. மேல் பகுதியில இருக்கு. அதாவது உள்பகுதி இருக்கா, வெளிப்பகுதி இருக்கா? காலில் உள்பகுதி இருக்குது, வெளிப்பகுதி இருக்கு. உள்பகுதி இருக்கா, வெளிப்பகுதி இருக்கா? மேலதான், கால் மேலதான். மேலதான் புள்ளி புள்ளியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா. உங்களுக்கு நீங்க கொஞ்சம் தடிமலா இருந்தா அது வெளியில தெரியாது. ஸோ டாப்லர் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். காலில் புள்ளி புள்ளியாக இருக்கிறது ஒரு நல்ல அறிகுறி கிடையாது. ஸோ சீக்கிரம் போய் டாப்லர் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ரத்த நாள அறுவை சிகிச்சை டாக்டரை பாருங்கம்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், இந்த கெங்கரியன் ஃபுட் இதை பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஸோ இது வந்து இதோட காசு எதனால் அப்படின்னு சொன்னோம். மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்மோக்கர்ஸ் இந்த டயபெட்டிக்ஸ் தவிர வேறு எதனால ஜெனட்டிக்கலாகவும் இது உருவாகிறதுக்கு காரணம் இருக்குங்களா? அபூர்வமாக ஜெனட்டிக்காக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சில ரத்தத்தில் சில குறைபாடுகள் இருக்கும். இப்போ அணுக்களோட குறைபாடுகள், சில என்சைம்ஸ், அதாவது என்சைம்ஸ்னுவாங்க ப்ரோட்டீன்ஸ், அந்த மாதிரி சில இதில் அதுங்களுக்கு வந்து அவங்களுக்குலாம் வந்து காலில் ரத்த ஓட்டம் திடீர்னு கிளாட் ஆகி அந்த மாதிரியான கேங்க்ரீன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக நம்ம பொதுவாக பார்க்குறது வந்து இந்த ஸ்மோக்கர்ஸ் அண்ட் டயபெட்டிக்ஸ். ஸோ அதுதான் வந்து அந்த அவேர்னஸ் தான் வந்து நாங்கள் எப்பயுமே எல்லாட்டையுமே கொடுக்குறோம். அதாவது லைஃப் ஸ்டைல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் நாங்கள் வந்து ரொம்ப மெனக்கெடுவோம். ஏன்னா நாங்கள் என்ன வைத்தியம் பார்த்தாலும் அதை பேஷண்ட் வந்து கண்ட்ரோல், அவங்களோட வியாதி அவங்க கண்ட்ரோலில் வச்சிடல. அவங்க ஸ்மோக்கிங் கண்ட்ரோல் பண்ணலன்னா வியாதி கண்டிப்பாக வந்து வேகமாக பரவும். தென் அவங்களுக்கு தொந்தரவுகள் நிறைய வரும். ஸ்மோக்கிங்னால நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸ்மோக்கிங்னால வந்து ஈவன் ஃபுட் பைப்லேயும் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத எல்லா உடம்புல பிரேக்குக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சிடலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த ஸ்மோக்கிங்னால் வந்து நாட் ஓன்லி இந்த அழுகின பாதம், அந்த அழுகின கால்னு சொல்கிறத தவிர்த்து ஃபுட் பைப்லேயும் வந்து நிறைய ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஸ்மோக்கிங் அப்படின்றது ஒரு அபாயகரமான விஷயம். அது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸ்மோக்கிங்கிறது உங்கள் உடம்புலோட
தாது பொருட்கள், அதாவது ப்ரோட்டீன்ஸுன்ற அதை அஃபெக்ட் பண்ணும். கொலாஜன்ன்றது உங்களோட உடம்புல எல்லா பகுதியிலும் இருக்குது. மூளையில் ஆரம்பித்து எல்லா பகுதியிலும், சதை பகுதி, எலும்பு எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ அது ஒவ்வொரு பகுதியும் அஃபெக்ட் பண்ணும். பொதுவாக அவங்க ஸ்மோக் பண்ணும்போது பொதுவாக வந்து சுவாசனாலும் அப்புறம் குடல் 2 பகுதியுமே வந்து உள்ள ஸ்மோக் போகும் கண்டிப்பாக. ஸோ அது டைரக்ட் இரிட்டேஷன், அதாவது டைரெக்டாக போய் அதை அந்த ஜவ்வு பகுதியெல்லாம் இரிட்டேட் பண்ணும். அதனால் வந்து அந்த பகுதியில் உள்ள கொலாஜன் எல்லாமே டெஃபிஷியன்ட் இதுவாகும், பாதிக்கப்படும். அது இல்லாமல் இரத்த குழாய்களில் நிறையா வந்து பிளாக் உண்டு பண்ணும். ஸோ இரத்த குழாயும் அஃபெக்ட் பண்ணும். ப்ளஸ் அந்த நேச்சுரலான இந்த உணவு குழாய் பகுதியை அஃபெக்ட் பண்ணும்போது கேன்சருக்கான அறிகுறிகள் ரொம்ப அதிகமாக வேகமாக பரவும். ப்ளஸ் இது இல்லாமல் வந்து அவங்களுக்கு அங்கே லோக்கல் தொந்தரவுகளும் வரும். அதாவது எந்தெந்த பகுதியில் அவங்களுக்கு சில பேர் வந்து வாய்க்குள்ளே வச்சு சிகரெட் பிடிக்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே கேன்சர் வர்றது, அந்த மாதிரி எல்லா விதமான தொந்தரவுகளும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர், இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார், வானகரம் ஏரியா. டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை கேளுங்க சார். ஓகே சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி எனக்கு வெரிகோஸ் இருக்கு இடது காலில் கெண்ட சதையில். சரிங்க. அது வந்து என்ன ஆயிடுச்சு, கொஞ்ச நாள் கெண்ட சதையில் இருந்தது, இப்போ தொடக்கி பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு. சரிங்க இருக்கு இப்போ. சரிங்க. ஸோ இதுக்கு ஃபர்தராக என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கிறது, எங்கே எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தெரியும். உங்களுக்கு வந்து முதல் டாப்லர் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும், அதாவது எந்த வால்வுகள் தகராறு இருக்கா வெரிகோஸ் வெயின்ஸுக்கு. ஸோ வெரிகோஸ் வெயின் சிகிச்சை முறைகள் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓப்பன் அறுவை சிகிச்சை இருக்குது, அதாவது திறந்த ஆப்ரேஷன் இருக்குது. அது இல்லாமல் புதிய முறை சிகிச்சைகள் பார்த்திங்கன்னா லேசர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அபுலேஷன், அதாவது RF அபுலேஷன் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ ரேடியோ ஃப்ரீக்வன்சி அபுலேஷன் தான் இப்போ வந்து பெஸ்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். இந்த இருக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்லேயும் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அபுலேஷன்ற முறை தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஏன்னா இதில் சைடு எஃபெக்ட்டுக்கெலாம் ரொம்ப கம்மி. இதை வந்து ஒரு மினிமலி இன்வேசிவ் வாங்க, அதாவது லேப்ரோஸ்கோப்பி மாதிரி இது வந்து ஒரு மினிமலி இன்வேசிவ், அதாவது சின்ன முறையில் இது பண்ணுறது, ஆப்ரேஷன் பண்ணுறது. தொடை பகுதியில் ஒரு சின்ன ஊசி போட்டு அது வழியாகவே ரத்த இது பண்ணுறது. பட் உங்களுக்கு தொடையில் கொஞ்சம் பெருசாக ரத்த நாளங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த பகுதியை சிலதாக கட் பண்ணி அந்த ரத்த நாளத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா அது முதல்ல உங்களை நேரில் பார்த்தா தான் சொல்ல முடியும். பட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் பண்ணிக்கிறது நல்லது. இது எல்லா இடத்துலையும் இந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும். உங்களுக்கு வசதி எப்படி இருக்குதோ அதுக்கான உங்களோட நியரஸ்ட், அதாவது உங்களுக்கு எங்கே அக்சசிபிள், அதாவது பக்கத்தில் எங்கே இருக்குதோ அங்கே கூட ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் எங்கள்கிட்ட எல்லாரோட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? உருவலப்பேட்டையிலேருந்து பேசுகிறோங்க சார். டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க சார். சொல்லுங்க. எனக்கு வந்து வலது காலில் வந்து வெரிகோஸ் வெயின் ஆப்ரேஷன் பண்ணியிருக்குங்க சார். எப்போ பண்ணதுங்க? 2012 வலது காலில் வெரிகோஸ் வெயின் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. எந்த முறையில் பண்ணாங்க? லேசர் முறையில் பண்ணாங்களா? இல்லை ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணாங்க. சரி, இப்போ என்ன தொந்தரவு வருது? இடது காலில் வந்து டீப் வெயின் த்ராம்போசிஸ். ஓகே, புரிகிறது. அது வந்து இப்போ கால் வந்து ரொம்ப நேரம் நின்னா வீங்கிக்குதுங்க. முதல்ல வந்து அதிகமாக வீங்கிட்டு இருந்தது, இப்போ ஸ்டாக்கிங் போட்ட பிறகு வீக்கம் கம்மி ஆயிடுச்சுங்க. சரி, இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கூட நிற்க முடிய மாட்டேங்குது என்னால். ஓகே, உங்களுக்கு டீப் வெயின் த்ராம்போசிஸ் இருக்கிறதுனால ஸ்டாக்கிங்ஸை ரெகுலராக உபயோகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். ஸ்டாக்கிங்ஸ்னால் இது நார்மல் சாக்ஸ் கிடையாது, நீங்கள் போடுற நார்மல் சாக்ஸ் பொதுவாக யூஸ் பண்ணுற சாக்ஸ் கிடையாதுங்க. இது வந்து ப்ரெஷர் சாக்ஸ், அதாவது உங்களோட காலில் வந்து ரத்தம் பகுதி கீழே தேங்கி இருக்குது. ஸோ இந்த ரத்தம் தேங்கி இருக்கிறத மேலே தள்ளுறதுக்கு உதவிப்படுறது தான் இந்த சாக்ஸ். இந்த சாக்ஸை நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் உபயோகப்படுத்தியே ஆகணும். உங்களோட நீங்கள் சொன்ன கண்டிஷன் டிவிடி அது இல்லாமல் வெரிகோஸ் வெயின்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து வந்தால் சாக்ஸ் தான் வந்து உங்களோட தாரக மந்திரம். காலையில் எந்திரிச்சு நீங்கள் குளித்து உங்களோட ட்ரெஸ்ஸு போடுற மாதிரி நீங்கள் சாக்ஸை போட்டே ஆகணும். அது போடாமல் இருந்தால் உங்களுக்கு தொந்தரவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். 2 மாதம் 3 மாதம் நான் ஸ்டாக்ஸ் போட்டதுக்கப்புறம் நான் விட்டுட்டேனாலும் உங்களுக்கு தொந்தரவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சாக்ஸை வந்து உங்கள் சாக்ஸ் போட்டு உங்களுக்கு தொந்தரவுகள்லாம் குறையுதுன்னா அது வந்து ஒரு நல்ல அறிகுறி. சாக்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக உபயோகிக்கணும். இன்னொன்று, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாக்ஸை வந்து எந்த கம்பெனி சாக்ஸ் வந்து 8 மாதத்துக்கு மேலே சாக்ஸோட எலாஸ்டிசிட்டி, அதாவது இந்த இழுக்கிற தன்மை குறைஞ்சிரும். ஸோ அதை மாற்றி ஆகணும். 8 மாதத்துக்கு ஒரு தடவை சாக்ஸை மாற்றி ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட வைத்தியம், பெஸ்ட் வைத்தியம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம்.
ஓகே, வி மிஸ் தட் கால். டாக்டர், அந்த பிளட் வெசல்ஸ் சொன்னீங்களே, இந்த பிளட் வெசல்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய இந்த நாளம் வந்து பிளாக் ஆகிடுச்சுன்னா அதுக்கு என்னென்ன ரெமெடிஸ் இருக்குது டாக்டர்? இந்த பிளட் வெசல்ஸில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று ஆர்ட்ரி, இன்னொன்று வெயின் ஒன்று இருக்குது. பொதுவாக ஆர்ட்ரி அப்படி பிளாக் ஆகும்போது வந்து மக்களுக்கான அறிகுறி வந்து ரொம்ப வேகமாக பரவும். காலில் கேங்க்ரீன், அழுகல், இந்த கால் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எமர்ஜென்சியாக ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ரத்த நாளம் பிளாக் ஆகிருக்கு அப்படின்னா அடுத்த ஏர்லி, அதாவது வேகமாக ஆப்ரேஷன் பண்ணுறது இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த பிளாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் ஆகிடும். அப்போ அவங்களுக்கு பொறுமையாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் கூட அவசியம் இல்லை. பட் யாருக்காவது ரத்த குழாய் ஆர்ட்ரி அப்படின்ற சுத்த ரத்தம் எடுத்துக்கொண்டு போகிற ரத்த நாளம் பிளாக் ஆகிடுச்சுன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அடுத்தது வந்து வெயின் அப்படின்றது, வெயின்ஸில் பிளாக் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கும் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். ஏன்னா கீழே வந்து கால்லேருந்து வெயின்லேருந்து இந்த கிளாட்டான ஒரு பீஸ் மேலே போய் இருதயத்தையே பிளாக் பண்ணுறது பல்முறை எம்போலிசம்ன்ற வியாதியை பண்ணும். அது உயிருக்கே ஆபத்தான வியாதி. ஸோ காலில் ரத்த குழாய் பிளாக் அப்படின்னு சொன்னாங்கனாலே ஒரு வேகமாக வந்து ஒரு ரத்த நாள அறுவை சிகிச்சை டாக்டர் பார்க்குறது. இதுக்கு என்னென்ன மாதிரி சர்ஜரி எடுத்துக்கணும் டாக்டர்? இந்த மாதிரி ஆர்ட்ரியல் பிளாக் அப்படின்ற சொல்கிறது வந்து நம்ம வந்து ஓப்பன் ஆப்ரேஷன் இருக்குது. அது இல்லாமல் எண்டோவாஸ்குலர் முறையில் வந்து த்ரோம்போலைசிஸ் இருக்குது. பட் இதெல்லாமே வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் சிகிச்சை செய்வோம். ஓப்பன் ஆப்ரேஷன் வந்து இருக்குது. அதாவது ஆர்ட்ரியல் பிளாக்ஸுக்கு வந்து ஓப்பன் ஆப்ரேஷன் இருக்குது. சில சமயம் வந்து நாங்கள் அதை ஹார்ட்டில் பைபாஸ் பண்ணுற மாதிரி காலில் பைபாஸ் பண்ணுவோம். எந்த இடத்துலேருந்து பிளாக் ஆகிருக்கோ அந்த பிளாக்கை தாண்டி நாங்கள் பைபாஸ் பண்ணி ஆப்ரேஷன் காலை காப்பாற்ற முயற்சி செய்வோம். டிவிடின்றது சொல்கிறது அந்த காலில் வெயின்ஸ் பிளாக் ஆகிறது, டீப் வெயின் த்ரோம்போசிஸ்ன்ற வியாதி தான் டிவிடி அப்படின்ற சொல்கிறது தான். ஸோ அது வந்து கீழே காலில் வெயின்ஸில் பிளாக் ஆகுது. இது வந்து மக்கள் வந்து அதற்கான ட்ரீட்மெண்ட் வந்து ரெகுலராக எடுக்கிறது கிடையாது. ஒரு 2 மாதம் 1 மாதம் ட்ரீட்மெண்ட், மினிமம் 6 மாதமாவது அட்லீஸ்ட் வந்து அவங்க ரத்தம் உறையாமல் இருக்க மருந்துகள் சாப்பிடணும். டாக்டரோட அட்வைஸ் படி அவங்க ரெகுலராக ஃபாலோ அப் இருந்தால் தான் அவங்களுக்கு பின்னாடி தொந்தரவுகள் வராமல் இருக்கும். அதாவது ஒழுங்காக சிகிச்சை எடுக்கலை அப்படின்னா பின்னாடி அவங்களுக்கு தொந்தரவும். அது வந்து அதாவது வேரிகோஸ் வெயின்ஸ்லேயே இன்னொரு இருக்குது, செகண்டரி வேரிகோஸ் வெயின்ஸ்னுவாங்க. அதாவது டிவிடி வந்ததுக்கப்புறம் வேரிகோஸ் வெயின்ஸ். இப்போ கடைசியாக வந்த காலர் கூட அதை சொன்னார், எனக்கு டிவிடி வந்துருச்சு ப்ளஸ் வேரிகோஸ் வெயின்ஸ். இப்போ அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருந்தாலும் பட் அவங்களுக்கு தொந்தரவுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆப்ரேஷன் பண்ணாலும் அது ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் டிவிடின்ற வியாதி வந்துச்சு அப்படின்னாங்கன்னா ரத்த நாள அறுவை சிகிச்சை டாக்டரை பாருங்கள். ஒழுங்காக அதாவது ரெகுலரான மெடிசின்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு வந்து பின்னாடி வர காம்ப்ளிகேஷன்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர், நிகழ்ச்சி அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க, டவுட் என்னன்னு கேளுங்க சார். சரிங்க சார். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். அப்பா வந்து 73 இயர்ஸ் ஓல்டுங்க சார். அவருக்கு வந்து பிரெயின்ல கொஞ்சம் பிளாக் இருக்குனாங்க. நியூராலஜி டாக்டர் பார்த்துட்டு பிரெயின் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தேங்க சார். அதுல வந்து பிரெயின் பிளாக் இருக்கு அப்படிங்கிறாங்க. இது அந்த இம்ப்ரெஷன் சொல்லட்டுங்களா சார்? என்னென்ன சொல்லுங்க. இம்ப்ரெஷன் கிரானிக் இன்ஃபாக்ட் இன் போத் ஆக்சிபிட்டல் அண்ட் ரைட் ரேட்டல் லாப்ஸ் அப்படிங்கிறாங்க சார். நீங்கள் நரம்பியல் டாக்டர் பாருங்கள். நரம்பியல் டாக்டரை பார்த்துட்டு அவங்க ரத்தம் உறையாமல் இருக்க மருந்துகள் எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ரெகுலராக சாப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கு வைத்தியம். நியூராலஜிஸ்ட்ன்ற நரம்பியல் டாக்டரை முதல் பாருங்கள். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஓகே, வி லாஸ்ட் கால். டாக்டர், இந்த டிவிடி அப்படின்றதுக்கான ரெமெடிஸ் என்னென்னு சொல்லுங்கள் டாக்டர். மெயினாக வந்து சர்ஜரி மட்டும்தான் ஒரே ரெமெடியா இல்லை? இந்த டிவிடிக்கு வந்து ரத்தம் உறையாமல் இருக்க மெடிசின்ஸ் தான் வந்து ரெமெடி மெயினாக. ஆப்ரேஷன் வந்து தேவைகள் பட்டால் மட்டும் செய்வோம். ஆப்ரேஷன்லேயே வந்து இப்போ வந்து முன்பு இருந்த மாதிரி ஓப்பன் ஆப்ரேஷன் கிடையாது. ரத்த நாள அதாவது எண்டோவாஸ்குலர் முறை, ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டு அது வழியாகவே வந்து மருந்துகள் கொடுத்து ரத்த கரைக்கிறது தேவைப்பட்டுச்சுன்னா. ஸோ இந்த டிவிடிக்கு மெயினாக வந்து ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன். அதாவது டிவிடி அப்படின்னாலே வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் பெட்டர். அதை வெளியில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதும் பேஷண்ட் வந்து ஒரு ஸ்டேபிளான கண்டிஷனில் இருந்தால் மட்டும், அதாவது அவங்களுடைய பல்ஸ் பிபி எல்லாம் ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஓபிடி பேசிஸில் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். பட் பெஸ்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ரத்தம் உறையாமல் இருக்க மெடிசின்ஸ்லாம் கொடுக்குறது ப்ராப்பர். இப்போ நிறைய புதுசாக ரத்தம் உறையாமல் இருக்க மருந்துகள்லாம் நிறையா வந்திருக்கு. இப்போ அதனால் வந்து மக்கள் வந்து அடுத்த ஏர்லியஸ்ட் முன்னெல்லாம் டிவிடி அப்படின்னா நம்ம ஒரு வாரம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சீக்கிரம், அதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ரத்தம் உறையாமல் இருக்க மருந்துகள்லாம் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சிகிச்சைகள் பண்ணலாம். ஆப்ரேஷன் தேவைப்பட்டால் மட்டும்தான் பண்ணுவோம் டிவிடின்றதுக்கு. அதுவும் கூட ஊசி மூலியமாக பண்ணுறது பெஸ்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த ரத்த
நாளங்கள்லாம் வந்து பிளாக் ஆகிறதுக்கு சொன்னதுக்கு அதுக்கும் வந்து மெயினாக சர்ஜரி தான் இம்பார்ட்டண்ட்டா டாக்டர்? இல்லை அது ஆர்ட்ரியல் சர்ஜரிக்கு வந்து ஆர்ட்ரியல் பிளாக்ஸ்ன்றது வந்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் தேவைப்படும். வெயின்ஸுக்கு வந்து தேவைப்படாது. பொதுவாக தேவைப்பட்டுச்சுன்னா ஊசி மூலயமா ட்ரிகர் பண்ணும். இதில் மெயின் அதாவது நம்ம வந்து என்ன தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் ரத்தம் உறையுது அப்படின்றது தான். இந்த டீப் வெயின் த்ரோம்போசிஸில் வந்து ஏன் ரத்தம் உறையுது, ஏன் ஒரு மனுஷனுக்கு வந்து நார்மலாக ரத்தம் உறையாது, ஏன் உறையுது? இப்போ பொதுவாக வந்து இளைஞர்களுக்கெல்லாம் இப்போ பார்க்குறோம், நாங்கள் சின்ன சின்ன வயசு இருக்காங்க, அவங்களாம் வந்து ஏன் அவங்களுக்கு திடீர்னு ரத்தம் உறையணும்? அப்போ அதுக்கான டெஸ்ட்டுகள்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஜெனட்டிக் டெஸ்ட், அதாவது உடம்பில் வந்து ஏதாவது குறைபாடுகள் இருக்கா, அதாவது ரத்தத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா, த்ரோம்போஃபிலியா அப்படின்வாங்க, அதாவது ரத்தம் உறையக்கூடிய டெண்டன்சி உள்ள மக்கள். இப்போ இவங்களுக்கு வந்து இவங்களை வந்து ரொம்ப ஒரு கவனமான இவங்களை ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபைனா கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மாதிரி டிவிடின்னு வரும்போது தான் நம்ம கண்டுபிடிப்போம். நம்ம இவங்களுக்கு ஏன் இப்போ வந்து இவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு க்ரீன் ஒரு சிக்னலில் வந்து ஒரு எல்லோ சிக்னல் மாதிரி எங்களுக்கு போட்டு காட்டுறாங்க. அதாவது எனக்கு ஒரு இடத்துல கிளாட் ஆகுது, ரத்தம் கிளாட் ஆகுது. எனக்கு ரெட் சிக்னல், அதாவது எனக்கு ஃபைனலாக ஒரு எண்ட் பாயிண்ட் விழுறதுக்கு முன்னாடி என்ன ப்ராப்பராக கண்டுபிடிங்க. இப்போ இவங்களுக்கு காலில் ரத்தம் உறையாமல் இருக்கிறத பார்க்கும்போது நம்ம எங்கே வேறு இப்போ அவங்களுக்கு வந்து ரத்தம் உறையிற டெண்டன்சி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு நம்ம பிளட் டெஸ்ட்லாம் பண்ணுவோம். நாங்கள் ரத்தத்தில் குறைபாடுகள் இருக்கா அப்படின்னு. இப்போ அந்த ரத்தத்தில் குறைபாடுகள் இருக்கிறதா அவங்களுக்கு வந்து ரெகுலராக அந்த ரத்தம் உறையாமல் இருக்க மருந்துகள் அவசியப்படும். இது எதுக்கு அப்படின்னா, காலில் மட்டும் ரத்தம் குழாய் இல்லை, உடம்பு ஃபுல்லாக ரத்த குழாய் இருக்குது. ஸோ எங்கே உங்களோட குடல் பகுதி, உங்களோட லிவர் பகுதி, உங்களோட பிரெயின் பகுதி எங்கேனாலும் ரத்தம் கிளாட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அறிகுறி, டிவிடின்றது ஒரு அறிகுறி. அதை வந்து நீங்கள் ஒழுங்காக என்னன்றதை பார்க்காம விட்டுறீங்கன்னா வேறு ஒரு பகுதியிலையும் வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா அதாவது வயசானவங்களுக்கு ஒன்றும் வித்தியாசங்கள் வராது. பட் சின்ன வயசுக்கு ஆளுங்களுக்கு வந்து நிறைய தொந்தரவுகளுக்கான வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே டாக்டர். ஸோ அதனால் வந்து டிவிடின்றது ஒரு சைன். அது உங்களுக்கு வந்து ஒரு ஆண்டை வந்து உங்களுக்கு ஒரு அபாயக்குறி மாதிரி ஒரு கொடுக்குறாங்க. ஸோ அதை ரெகுலராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அது ஏன் வருது, அது வராமல் என்ன தடுக்கணும் அதுன்றதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண வேண்டியது. ஓகே டாக்டர், டிவிடி பற்றி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார், ரவிக்குமார் பேசுறேன் சார், ட்ரிபிள் கேன்லேருந்து. டாக்டர் இருக்காங்க, உங்கள் டவுட் கேளுங்க ரவிக்குமார். சார் நான் ஸ்டார்டிங்லேயே இதனால வெரிகோஸ் வந்திருக்குன்னு சொன்னாங்க சார். சொல்லுங்க. என்ன சொல்றது, நான் ஃபீல்டே மாத்திட்டேன் சார். இப்போ ஒரு 5 இயர்ஸா எனக்கு இருந்தது. சரிங்க. இப்போ வந்து கம்மியாகிட்டே இருக்கு சார். ஆனா இப்போ நான் டாக்டர் கிட்ட காட்டணுமா இல்ல ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்களா ஏற்கனவே? இல்ல சார், எதுவும் பண்ணல சார். சாக்ஸ் ரெகுலரா போடுறீங்களா? ஸ்டாக்கிங்ஸ் ரெகுலரா போடுறீங்களா? அந்த சாக்ஸ் மட்டும் போட்டுருந்தேன் சார். இப்போ அது கூட போடுறது இல்ல சார், கொஞ்சம் கம்மியானதுனால. கால் வலி இருக்குதா உங்களுக்கு? கொஞ்ச நேரம் ஒரு ஓவரா ஒரு 5 hours அப்படி நின்னுட்டோம்னா வலி இருக்கு. கால்ல கருப்பு புள்ளிகள் ஏதாவது வருதா? புள்ளி இருக்கு சார், நம்ம அந்த இது வரைக்கும் இருக்கு சார், ஒரு லாங்காவே இருக்கு சார். சரி, புள்ளிகள் இருக்குன்னா அது வந்து நல்ல அறிகுறி கிடையாதுங்க. உங்களோட தோல் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த வேரிகோஸ் வெயினால எஃபெக்ட்டுக்கு, அதாவது வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறதுனால சில பேருக்கு தொந்தரவு வராது. பட் உங்களுக்கு வந்து அந்த தொந்தரவுகளுக்கான ஆரம்ப அறிகுறி நல்லாவே வந்துருச்சு. ஸோ முதல்ல டாப்லர் டெஸ்ட் எடுங்க, ரத்த நாள அறுவை சிகிச்சை டாக்டரை பாருங்கள். அது அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் முறை வந்து நல்ல முறை, அதை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, அது நல்ல முறை. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் தேனி கம்பத்துலேருந்து பேசுகிறேன் சார், தேனி மாவட்டம் கம்பத்துலேருந்து. டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை கேளுங்க சார். சரி சார். சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க சார். எனக்கு இந்த ஒரு வாரமா கால் வலி ரொம்ப வலிச்சுக்கே இருந்துச்சு சார். இப்ப திடீர்னு இந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த கால் இந்த பாதத்துக்கு மேல முட்டு இருக்கும்ல, அதுக்கு மேல நரம்பு எந்திரிக்கிற மாதிரி இருக்கு சார். சரிங்க. கருங்காரு புள்ளிகளா இருக்கு, வலி ஓவரா இருக்கு. வயசு என்ன சொன்னீங்க? சார் உங்களோட வயசு என்ன? வயசு வந்து 29 சார். 29. முதல்ல டாக்டரை போய் பாருங்க. உங்க காலில் ரத்த குழாய் பிளாக் எதா இருக்குன்னு சொன்னாங்களா? இல்ல சார், அவங்க மாத்திரை சாப்பிடுங்க சரியா போகுறாங்க, ஆனா வந்து வலி ரொம்ப ஓவரா இருக்கு சார். அறுவை சிகிச்சை டாக்டர் பாத்தீங்களா? இல்ல சார், அவரை பார்க்கல சார். அறுவை சிகிச்சை நிபுணரை பாருங்க. ஏன்னா நீங்க சொல்ற சிம்டம்ஸ் வலி அதிகம், மாத்திரைகள் சாப்பிட்டும் வலி குறையவில்லைன்னா நம்ம வந்து அடுத்த டெஸ்ட்டுக்கு போய் பார்க்கணும், என்னன்றதை போய் பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு ரத்த பிளாக் அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ வேகமாக போய் அறுவை சிகிச்சை நிபுணரை பாருங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார், ஐட் பேசுறேங்க சார், பழனியிலிருந்து. டாக்டர் இருக்காங்க, உங்க டவுட்டை கேளுங்க சார். சொல்லுங்க. சார் பாதங்கள் சார் கல் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுங்க சார். சொல்லுங்க. இன்ஃபெக்ஷன் ஆகி இப்போ வந்து தோலை மட்டும் மேலே எடுத்துருக்காங்க சார். மீண்டும் தோலை வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சார். இப்போ 1 மாசம் மாதிரி ஆயிடுச்சுங்க. மொத்தம் 3 இன்ச்சு புண்ணு இருந்துங்க சார். இப்போ 1 இன்ச்சு ஆறிடுச்சுங்க, இந்த 2 இன்ச்சு புண்ணு இருக்கு. இப்போ வந்து தோல் எடுத்து வைக்கணும்னு சொல்றாங்க. வைக்கணும் என்னங்க சார்? அதுக்காக கேட்கலாம். 1 மாசம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்கல்ல? ஆமாங்க சார். உங்களுக்கு சுகர் இருக்குங்களா?
அதெல்லாம் எதுவும் இல்லைங்க சார். எனக்கு வயசு வந்து 35 ஆச்சுங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. சரி, காலில் காயங்கள் வேகமாக ஆடுறதுக்கு தான் வந்து இந்த தோல் எடுத்து வைக்கிறதுக்கான இது இருக்குது. ஏன்னா வந்து 2 இன்ச்சு புண்ணு வந்து ஆடுறதுக்கு வந்து இன்னொரு 2 வாரங்கள் 3 வாரங்கள் வரைக்கும் 3 நாள் சில சமயம் லேட்டாக கூட ஆகும் கால் பாதத்தில் இருந்துச்சுன்னா. ஸோ தோல் எடுத்து வைக்கிறது வந்து ஒட்டு உறுப்பு சிகிச்சை அறுவை சிகிச்சை பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் பண்ணுவாங்க. அது வைக்கிறது நல்லது தான் உங்களுக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்றது எல்லாருமே காமனாக வரக்கூடிய ஒரு வியாதி அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இதுக்கு ப்ரிகாஷன்ஸாக ஏதாவது எடுத்துக்க முடியுமா டாக்டர்? ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் ரெகுலராக வந்து வாக்கிங் போகிறது, இன்னொன்று அதாவது நான் சொன்ன மாதிரி சின்ன சின்னதாக நீளமாக புழுவாக தெரிஞ்சுது அப்படின்னாலே வந்து சாக்ஸ் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறது. ஏன்னா வந்து அந்த ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் சாக்ஸ் ரெகுலராக உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா அது அவங்களே போய் வாங்கி சாக்ஸ் மாட்டிக்கலாங்களா? சாக்ஸ் வந்து இது வந்து சாக்ஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு சைஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டோட கெண்டைக்கால் பகுதி, கணுக்கால் பகுதி, இது ரெண்டுத்தையும் வந்து அளவு எடுத்து தான் அதுக்கப்புறம் ஸ்டாக்கிங்ஸ் கொடுக்கறது சரியான முறை கொடுக்கறது. முன்னெல்லாம் வந்து மீடியம் சைஸ், ஸ்மால் சைஸ், லார்ஜ் சைஸ் வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுக்காம பேஷண்ட்டு வந்து கெண்டைக்கால் பகுதி செக் பண்ணி என்னோட ஒவ்வொரு பேஷண்ட் சுற்றளவு சொல்லி அதை அவங்க கம்பெனிக்கு ரெப்ரசன்டேட்டிவ் யார் வந்தாலும் சரி, நீங்கள் போய் எனக்கு போட்டு பார்த்து நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொன்னால் தான் வந்து அது ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்கிங், ப்ராப்பர் ஃபிட்டிங்கான. ஏன்னா இந்த சாக்ஸை வந்து எதுக்கு போடுறீங்கன்னா கீழேருந்து ரத்தத்தை மேலே தள்ளுறதுக்காக போடுறீங்க. இந்த சாக்ஸை லூஸாக போட்டாலும் யூஸ் இல்லை, ரொம்ப டைட்டாக போட்டு யூஸ் இல்லை. ஏன்னா டைட்டாக போட்டிங்கன்னா நீங்கள் 2 நாளைக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ லூஸாக போட்டாலும் அதோட நீங்கள் ஸ்டாக்கிங்ஸ் போடுற எஃபெக்டே இருக்காது. நீங்கள் ஸ்டாக்கிங்ஸ் போடும்போது உங்கள் தோலோட ஒட்டின மாதிரி இருக்கணும், உங்கள் தோலை லேசாக பிடிச்ச மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அதோட ஃபுல் எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே டாக்டர், நிகழ்ச்சி அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? மயிலாப்பூர்லேருந்து கிருஷ்ணன் பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை கேளுங்க கிருஷ்ணன் சார். எனக்கு ஹலோ டாக்டர். சொல்லுங்கள். எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி லெஃப்ட் லெக்ல செல்லுலைட்டிஸ் வந்தது. சரிங்க. அப்போ போய் பார்த்தேன், வாஸ்குலர் சர்ஜன்லாம் பார்த்தேன். எம்பியா இருக்குமோ சந்தேகப்பட்டு அதுக்குண்டான ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ சரியா போச்சு, ஜுரம் வந்து சரியா போச்சு. சரிங்க. இப்போ மறுபடியும் கொஞ்ச நாள் முன்னாடி செல்லுலைட்டிஸ் வந்தது. சரிங்க. செல்லுலைட்டிஸ்ல இப்போ இன்னொரு டாக்டர் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் பார்த்தேன். சரிங்க. அவர் சொன்னாரு, இது வந்து அதனால எம்பியா இருக்காது, உங்களுக்கு ஃபங்கஸ் இருக்கு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கால்ல இருக்கு. சரிங்க. அதனால வந்திருக்கும். சரி. இப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு எடிமா வருது, டிபெண்டபிள் எடிமா வருது. உங்களோட வயசு என்னங்க? 60. 60. ஹார்ட் டாக்டரை பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஹார்ட் டாக்டர் ஏதாவது தொந்தரவுன்னு போயிருக்கீங்களா? ஹார்ட் பைபாஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமா. கிட்னி ப்ராப்ளம் ஏதாவது இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா ஏற்கனவே? இல்ல. சுகர், பிபி இருக்குதா உங்களுக்கு? பிபி இருக்குது. பிபிக்கு என்ன மாத்திரை, அம்லோடிப்பின்ற மாத்திரை ஏதாவது போடுறீங்களா? சரி. உங்களுக்கு வந்து காலில் வீக்கம் வர்றது வந்து செல்லுலைட்டிஸ்னாலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இன்ஃபெக்ஷன் ரிப்பீட்டடாக வரதுக்கான செருப்பு போடாமல் நடந்தாலும் காலில் வந்து அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. செல்லுலைட்டிஸ்ன்றத விட லிம்ஃபெடிமா, அதாவது லிம்ஃபான்ஜைட்டிஸ் அப்படின்வாங்க, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு அடிக்கடி வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு ஆன்டிபயோட்டிக் வந்து ரெகுலராக சாப்பிட்றது வந்து சேஃபாக இருக்கும். அதாவது ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ்னுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. அதுவும் இல்லாமல் டிபெண்டன்ட் எடிமா நீங்கள் சொல்கிறது வந்து காலில் வந்து நல்லா வீக்கம் வர்றது. இந்த காலில் வீக்கம் வர்றது வந்து பல காரணங்களில் வரலாம். ஒன்று வந்து ஹார்ட் அஃபெக்ட் பண்ணுறது, இன்னொன்று கிட்னி அஃபெக்ட் பண்ணுறது. அது இல்லாமல் நம்ம காலில் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் காலில் வரலாம். டிபெண்டன்ட் எடிமா, அதாவது உட்காந்தா மட்டும் காலில் வருது அப்படின்னா ஹார்ட் டாக்டர் பாருங்கள். ஹார்ட்டில் தொந்தரவு இருக்குது, ஹார்ட்டோட மெடிசின்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணால் கூட அந்த டிபெண்டன்ட் எடிமா குறையும். செல்லுலைட்டிஸ்ன்றது ஒரு பகுதி, ஒரு இன்ஃபெக்ஷன் பகுதி தான். இப்போ அது ரெகுலராக வருது அப்படின்னா இப்போ லிம்ஃபான்ஜைட்டிஸ்ன்ற வியாதி இருக்கான்றதை செக்அப் பண்ணிக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா, அடிக்கடி வருது அப்படின்னா சில ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது, அதை வந்து ரெகுலராக கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட்டா திருப்பி வர்றதுக்கான எபிசோட்ஸு குறையும். அதாவது எபிசோட்னா திருப்பி வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் சொல்கிற டிபெண்டன்ட் எடிமான்றது உட்காந்தா மட்டும் வர்றது. அதுக்கு இது செல்லுலைட்டிஸ்க்கும் சம்பந்தம் இல்லை. ஹார்ட்டில் இல்லை கிட்னியில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அதை போய் செக்அப் பண்ண வேண்டியது அவசியம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், இந்த பக்கவாதம் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ரெமெடிஸ் இருக்கா அப்படின்றத ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம பேச ஆரம்பிச்சோம். டாக்டர், சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.
வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த பக்கவாதம் வராமல் இருக்கிறதுக்கும் சர்ஜரிஸ் இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். மூளைக்கு போகிற ரத்த குழாய் பேர் வந்து கரோட்டிட் ஆர்ட்ரி அப்படின்னுவாங்க. அது கழுத்தில், கரோட்டிட் ஆர்ட்ரின்றது கழுத்தில் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அளவான பேஷண்ட்ஸ்க்கு வந்து கரோட்டிட் ஆர்ட்ரி பிளாக் இருக்கும். அதாவது கழுத்து பகுதியில் அந்த மூளைக்கு போகிற ரத்த நாளங்களில் வந்து பிளாக், அதாவது கொலஸ்ட்ரால் ப்ளஸ் ரத்தம் உறைஞ்சி பிளாக் ஆகும். அது வந்து நாங்கள் கரோட்டிட் ஆர்ட்ரி ஸ்டீனோசிஸ் அப்படின்றது மெடிக்கல் டேர்மில் சொல்லுவோம். இப்போ அந்த கரோட்டிட் ஆர்ட்ரி அந்த பிளாக்லேருந்து சின்ன சின்ன துண்டுகள் வந்து பீஸாக மேலே போகும்போது பேஷண்ட்டுக்கு அப்பப்போ ஸ்ட்ரோக் வரும். அது எப்படி அப்படின்னா, சில பேருக்கு வந்து கை வீக்கம், திடீர்னு எனக்கு கை ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் கை பலக்குறைவாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆரம்ப அறிகுறிகள். அதை வந்து அவங்க கேர்லெஸ்ஸாக எடுக்கும்போது திடீர்னு ஒரு அரை மணி நேரம் எனக்கு கை கம்ப்ளீட்டாக மூவ் ஆக முடியல சார், அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம பொதுவாக நம்ம வந்து கை மடக்கினா கால் மடக்கினா இது வந்து ஒரு சின்ன இளைஞர்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ வயசானவங்களுக்கு ஒரு 50 தாண்டும் போது தான் வந்து சுகர், பிபி, ஸ்மோக்கிங் இந்த இதெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருந்துச்சுன்னா வந்து நியூராலஜிஸ்ட், அதாவது நரம்பியல் நிபுணரை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அவங்க சஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அந்த ரத்த குழாய் டெஸ்ட்டை எடுத்து பார்க்குறது ரொம்ப உத்தமம். ஏன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரோக், அது வந்து ஒரு சின்ன பீஸ் போயிருக்கும். அதனால் வந்து ஒரு கை பகுதியோ கால் பகுதியோ இல்லை சில பேர் வந்து ஒரு அரை மணி நேரம் நான் பேச முடியாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சிம்டம்ஸ் வரும், தொந்தரவுகள் வரும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆகிடுவாங்க. இதுக்கு வந்து நாங்கள் மெடிக்கல் டேர்மில் வந்து டிஐஏன்னுவாங்க, டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக். அதாவது டிரான்சியன்ட்னா டெம்பரவரி, இஸ்கீமியான பிளட் இல்லாதது, அட்டாக்ன்றது நம்மளோட இது. ஸோ இது வந்து ஒரு ஆரம்ப அறிகுறி. சில பேருக்கு வந்து உடம்புல ஒரு பகுதி சொரணையை கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, ஒரு பகுதி, அதுக்கப்புறம் 1 மணி நேரத்தில் வந்துருச்சு அப்படின்வாங்க. இது வந்து ஒரு 24 மணி நேரத்தில் அந்த சிம்டம்ஸ் வந்து ரெக்கவர் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி வரும்போது நரம்பியல் நிபுணர் டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே செக்அப் பண்ணுவாங்க. ஒன்று வந்து மூளைக்கான சிடி ஸ்கேன் பண்ணுவாங்க, அப்புறம் கரோட்டிட் இது பண்ணுவாங்க. அப்போ அந்த கரோட்டிட் ஆர்ட்ரியில் பிளாக் இருக்கும்போது நம்ம அந்த பிளாக் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தோம்னா அவங்களுக்கு திருப்பி அந்த மாதிரி வரதுக்கான சிம்டம்கள், அதாவது அறிகுறிகள்லாம் குறையும். ஒரு மேஜர் ஸ்ட்ரோக் அப்படின்றது நம்ம வராமல் தடுக்க முடியும். ஓகே டாக்டர், அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துக்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, நான் பெரம்பூர்ல லட்சுமி பேசுறேன். டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க லட்சுமி. 35. சொல்லுங்கம்மா. எனக்கு 2 தொடையில வந்து நரம்பு வந்து கிரீன் கலரா தெரியுது, கரும் பச்சை நிறத்துல. சரிங்க. அது வேரிகோஸ் வெயின்ஸாமா? கண்டிப்பாக பச்சை இருக்குது, பச்சையில் ஒரு நீலம் கலந்த இதுவாக இருக்கும். அது வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்கிறது வாய்ப்பு. என்னம்மா? பச்சை கலராகவும் நீலம் ரெட் கலராகவும் இருக்கு. வரது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? வேரிகோஸ் வெயின்ஸ் வந்து ஆரம்ப அறிகுறி, வேரிகோஸ் வெயின்ஸ் ஆரம்ப அறிகுறிமா? டாக்டரை பார்த்துட்டு டாப்லர் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாக்கிங்ஸ் போட்டால் உங்களுக்கு உபயோகமாக இருக்குமா? இது வந்து வெறும் ஒரு ஆரம்ப அறிகுறி தான் நீங்கள் சொல்கிறதுமா? கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நாங்க திண்டிவனத்துல பேசுறோம் டாக்டர். டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க டாக்டர் கிட்ட. அதான் டாக்டர், எங்க வீட்டுக்காரரு வயசு 26 ஆகுது. சொல்லுங்க. மல்லிகை கடை வச்சிருக்கோம் டாக்டர். அவர் சுகர் இருக்குது. கணுக்கால்ல இருந்து கருப்பா இருக்குங்க டாக்டர். ஒரு நகம் பட்டு புண்ணாயிடுச்சு காலு. சரிங்க. புண்ணானது அது வந்து மருந்து தான் தலையிடுச்சு. ஓகே, கட் ஆயிடுச்சு டாக்டர். டாக்டர் அடுத்த காலர் இருக்காங்க, அடுத்த காலர் பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சார், நாங்க வெளிநாட்டுல இருந்து பேசுறோம் சார். ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சார், நான் என்னோட பொண்ணுக்கு வந்து 5.5 வயசு ஆகுது சார். சொல்லுங்க. அவளுக்கு வந்து ஒரு கட்டை விரல் பக்கத்துல, கால்ல கட்டை விரல் பக்கத்துல முட்டியாண்ட முடக்கம் இல்ல சார், அந்த இடத்துல வந்து ஒரு கட்டி மாதிரி வாட்டர் பபிள்ஸ் மாதிரி இருக்கு சார் உள்ள. சரிங்க. அது வந்து இங்க போய் காமிச்சதுல இது ஒண்ணும் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, இது ஒரு 2 மிளகு சைஸ் அளவுக்கு இருக்கு சார். அது இப்போ சரிங்க. அது இப்ப பயப்பட வேணாம், இது ஒரு சாங்கிரியாஸ்னு ஒரு கட்டி, இது வளர்ந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன கட்டி சொன்னீங்கம்மா? சாங்கிரியாஸ்னு சொன்னாங்க சார். சாங்கிரியாஸ்னு சொன்னாங்களா? மேல வெயிட்டான பொருள் ஏதோ விழுந்துட்டா மாதிரி தோணுது சார், ஆனா சரியா நாங்க கவனிக்கல. டெஸ்ட்டுகள் ஏதாவது எடுத்தீங்களாமா? ஸ்கேன் ஏதாவது பண்ணீங்களா? அதான் சார், எக்ஸ்ரே மட்டும் தான் எடுத்தாரு. எடுத்துட்டு இது அந்த மூட்டுல வர்றது, இந்த பெரும்பாலும் இது மூட்டுல வரும், கை மூட்டு கால் மூட்டுல வரும். இது பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, பெருசான ஆபரேஷன் தான் பண்ணணும். ஆனா வளரலன்னா அது எது தொந்தரவு வலிக்கலன்னா தொந்தரவு இல்லாம அப்படியே விட்டுருங்க. தொந்தரவு பண்ணா வேணா ஆபரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க சார். கேங்லியான்னு சொன்னாங்களா? கேங்லியான்றாங்களா?
கேங்லியான்னு சொன்னாங்க. வாட்டர் பபிள்ஸ் சார். கேங்லியான்னு சொன்னாங்களா? கேங்லியான்றது வந்து உங்களோட சதை பகுதியோட அதாவது மசில் அப்படின்வாங்க, சதைப்பகுதி. அதில் வந்து 2 பகுதி இருக்கும். மசில்ன்றது ஒரு தடிமலான பகுதி, டெண்டன்வாங்க. அதுலேருந்து இந்த கேங்லியான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக தொந்தரவு வரல அப்படின்னா, வலிகள் இல்லை அப்படின்னா, நம்ம அது வந்து நம்ம உடம்போட இருக்கிறதுனால ஒன்றும் ஆபத்து ஒன்றும் கிடையாது. அதனால் கேன்சராக ஏதோ ஒரு மாறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அது தொந்தரவு பண்ணுது வலி அப்படின்ற மாதிரி வரும்போது தான் நம்ம வந்து அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். அதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை பயாப்சி அனுப்புவாங்க. அதை எடுத்து பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன், அதாவது அதை நீங்கள் உங்களுக்கு இதுதான் இருக்குன்றதை வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்கம்மா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க சார்? நான் வெள்ளூர்லேருந்து பேசுகிறேன் சார். டாக்டர் இருக்காங்க, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க சார். பேசுகிறேன் சார். சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. எனக்கு 46 வயசு ஆகுது சார். சரிங்க. காலில் ரைட் சைடில் வந்து முட்டிக்கு கீழே ஒரு 1.5 இன்ச்சில் புண்ணு இருக்கு சார். சரிங்க. அந்த புண்ணு ஆறவே இல்லை சார். டாப்லர் ஸ்டடி எடுத்தோம், வேஸ்குலர் தான் ஃபால்ட் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. சரி பார்த்தா செக் பண்ணா டாப்லர் ஸ்டடியில் ஒண்ணுமே இல்லை, நார்மலா இருக்குன்றாங்க. சரிங்க. அதாவது ஒரு 3 இன்ச் இருக்கு, புண்ணு ரவுண்டா இருக்கு. சரிங்க. ஆறவே மாட்டேங்குது. எந்த மெடிசன் கொடுத்தாலும் கேட்கல. வலி இருக்குங்களா காயத்துல? வலி இருக்கு, பயங்கரமா இருக்கு சார் வலி. சுகர் இல்ல உங்களுக்கு? இல்ல சுகர் இல்லையா? சுகர் இருக்கு சார். சுகர் எத்தனை வருஷமா இருக்குது சுகர்? 5 இயர்ஸா இருக்கு சார். டாப்லர் ஸ்டடி நார்மல் சொல்லிட்டாங்களா? ஆமா சார், நான் 2-3 முறை எடுத்தேன், நார்மல்றாங்க. இப்போ பாத்துக்கிறப்ப வந்து அந்த ஊண்டு கல்ச்சர் மட்டும் எடுக்கிறாங்க. சரி. அதுக்கு தகுந்த மாதிரி டேப்லெட் எழுதி கொடுக்குறாங்க. அப்பவும் புண்ணு அந்த மாதிரி தெரியல. ஒரு மந்த்தா ஒரு 5-6 முறை எடுத்துருக்கேன் ஊண்டு கல்ச்சரு. சரிங்க. எதுவும் நல்லா ஆன மாதிரி தெரியல சார். என்னோட சஜஷன் என்னன்னா, உங்களுக்கு ஒரு தோல் டாக்டர் ஒரு தடவை போய் பாருங்க. சில சமயம் சில தோல் அலர்ஜின்னு வாங்க, அலர்ஜி. அப்படி இல்லைன்னா சில சமயம் தோலில் சில இன்ஃப்ளமேஷன் வாங்க, ஒவ்வாமை, அந்த மாதிரி சில இருந்தால் கூட இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த தோலுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நம்ம தோலுக்கான அந்த வியாதி என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ 2-3 தடவை டாப்லர் ஸ்டடி பண்ணிட்டா ரத்த நாளங்கள் பிளாக் இல்லைன்றது உறுதியாகிடும் கண்டிப்பாக. இதுக்கு மேலே ரத்தம் குழா பிளாக்கை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. பட் சுகர் இருக்கனால ஒன்று ரெகுலராக நீங்கள் ரெகுலராக நீங்கள் ட்ரெஸ்ஸிங் போட்டுக்கணும். அவங்க சொல்கிற ஆன்டிபயோட்டிக் சாப்பிடணும். ப்ளஸ் கூடுதலாக ஒரு தடவை தோல் டாக்டர், ஒரு நல்ல தோல் டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதில் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா, இது காயம் ஆறாமக்கு இது இல்லாமல் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா, தோல் அலர்ச்சியில் இருக்கா, வேறு ஏதாவது இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கான சிகிச்சைகள் போட்டால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னு எனக்கு தோணுதுங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சியின் அடுத்த காலர் இருக்காங்க டாக்டர், பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா. சரிங்க சார். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? மேட்டூர்லேருந்து பேசுகிறேன் சார். டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க. சரிங்க சார். சொல்லுங்கம்மா. சார் இந்த இதுக்கிட்ட பந்தெலும்பு இருக்குதாங்க சார். அந்த 2 பந்தெலும்புக்குமே 2 கால் பக்கமும் ரத்தோட்டம் போகலைங்களாமா. சரிங்க. அது அங்கே கோயம்புத்தூர் தான் சார் சொன்னாங்க. சரிம்மா. அதுக்கு வந்து கால் வலி, இந்த இடுப்புகிட்ட இருந்த வலி குறைஞ்சி இப்போ முழங்காலே அந்த கிளையில கெண்டக்காலே நம்பமா வலி இருக்குங்க, நடக்க முடியல. சரிம்மா. அதுக்கு என்ன சார் வலி? உங்களுக்கு அதை டயக்னோசிஸ் ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ்ன்னு சொன்னாங்களாம்மா? ஏதாவது சொன்னாங்களா? ஏவிஎன் அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களாம்மா? அது ஆப்ரேஷன் பண்ணி மூட்டு மாற்றி தான் வைக்கணும். மூட்டு மாற்றி வைக்கணும்னு சொன்னாங்க. இது நீங்கள் சொல்கிறது வந்து அதாவது எலும்போட ரத்த குழா வந்து சின்ன சின்ன ரத்த குழா வந்து அவங்களுக்கு பிளாக் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இதற்கான சிகிச்சை வந்து வாஸ்குலர் சர்ஜரி நிபுணர் பண்ணுறதில்ல. இது வந்து ஆர்த்தோபெடிக்ஸ் எலும்பு மூட்டு நிகழ்ச்சி நிபுணர் தான் பண்ணுவாங்க. எலும்பு ரொம்ப அந்த பிளட் சப்ளை குறைந்து எலும்புகள் ஃபுல்லாக தேய்மானம் ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இல்லாமல் வேறு எதுவும் பண்ண முடியாதுமா. ஸோ இதுக்காக நீங்கள் ஆர்த்தோபெடிஷனை போய் பார்க்குறது தான் பெஸ்ட்டு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். 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 ஹலோ சார். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் அடையார்லேருந்து பேசுகிறோம். டாக்டர் இருக்காங்க, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. 12 வருஷம் ஆகுது சார், செகண்ட் டெலிவரி ஆகிட்டு. சொல்லுங்கம்மா. அதுலேருந்து ரைட் சைடு கால் கொஞ்சம் அப்பப்போ வந்து வீங்கிக்குது. சரிம்மா. டாக்டர்கிட்ட காமிச்சேன். அது ஒன்றும் இல்லைம்மா, சாதாரண இதுதான், பில்லை கொஞ்சம் உயரமாக வச்சு படுத்தா கொஞ்சம் நார்மல் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா. ஆனால் எனக்கு அது அந்த மாதிரி வீக்கம் வரும்போது கொஞ்சம் ரொம்ப வலி இருக்கு சார். சரிம்மா. டாப்லர் டெஸ்ட் ஏதாவது பண்ணியிருக்கீங்களாம்மா?
இல்ல ஒன்றும் டேப்லெட்லாம் ஒன்றும் இல்லை, அப்போதைக்கு அந்த வலிக்கு கொடுக்குறாங்க சார், அப்புறம் திருப்பி அதே மாதிரி தான் இருக்கு. இல்லைம்மா, டாப்லர் டெஸ்ட்ன்ற ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? ஒரு செக்அப் பண்ணியிருக்கீங்களா? ஒரு தடவை டாப்லர் டெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு காலில் உள்ள வெயின்ஸ் பிளாக் ஆகிறதுனால இந்த மாதிரி வலிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீப் வெயின் த்ரோம்போசிஸாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வலி அடிக்கடி வருது, கால் மேலே தூக்கி வச்சா வீக்கம் குறையுது அப்படின்னா வெயின்ஸில் இருக்க பிளாக் கூட சில சமயம் இந்த மாதிரி காலில் நீர் வரும், கால் வீக்கம் வரும், கால் வலி வரும். ஸோ காலை தூக்கி வச்சா, ஒரு தலையணை தூக்கி வச்சா, நம்ம தூங்கும் போது ஒரு தலையணை தூக்கி வச்சா வலி குறையும். இதெல்லாம் வந்து காலில் ஏதாவது வெயின்ஸ் பிளாக்காக இருந்தால் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாப்லர் டெஸ்ட்ன்றது வீனஸ் ஆர்ட்ரிக்கும் பண்ணுவாங்க, வெயினுக்கும் பண்ணுவாங்க. நீங்கள் வீனஸ் டாப்லர் டெஸ்ட்ன்றதை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஓகே டாக்டர், காலர் இல்லை. டாக்டர், இந்த பக்கவாதம் சர்ஜரி பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ ஃபைனலாக என்ன சர்ஜரி பண்ணணும் டாக்டர்? பக்கவாதத்துக்கு வந்து அதாவது கரோட்டிட் எண்டார்டெக்டமி அப்படின்ற ஒரு அது எங்களோட டெக்னிக்கல் டேர்மில் சொன்னால் கரோட்டிட் எண்டார்டெக்டமி அப்படின்றது அந்த டெக்னிக்கல் டேர்மு. அதில் வந்து நாங்கள் கழுத்து பகுதியில் ஆப்ரேஷன் பண்ணுவோம். கழுத்து பகுதியில் ஆப்ரேஷன் பண்ணி மூளைக்கு போகிற ரத்த குழாயை திறந்து அந்த பிளாக்கை எடுத்துட்டு திருப்பி அதை ரத்த குழாய் வந்து மூடுவாங்க. இப்போ அதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அந்த பிளாக்லாம் எடுக்கும்போது அதுலேருந்து பீஸாக மேலே போகிற துண்டுகள் வந்து குறையும். அதனால் வந்து பக்கவாதம் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைஞ்சிரும். 100% பக்கவாதம் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது, பட் கண்டிப்பாக வந்து ஒரு 95% கண்டிப்பாக குறையும். ஸோ அது வந்து ஒரு மனிதனோட வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து பக்கவாதம் வந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக முடக்கி போட்டுரும். ஏன்னா வந்து ஒரு பகுதி உடம்புல இழந்துருச்சு அப்படின்னா அதோட வேதனையும் வலிகளும் வந்து அவங்க வந்தவங்களுக்கு தான் தெரியும். அது ஏன்னா நல்லா நடந்த சார் நல்லா இப்போ நடக்க முடியலன்றது. ஸோ இது வந்து வராமல் தடுக்கிறது தான் இந்த கரோட்டிட் எண்டார்டெக்டமி சர்ஜரி. ஸோ இதை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறது வந்து நரம்பியல் நிபுணர்கள் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ முக்கால்வாசி நம்மளுக்கு அதாவது பேஷண்ட்டோட ஒரு ஹெசிடென்சி இருக்குது, நம்ம இதுக்கு போய் சர்ஜரி பண்ணணுமா அப்படின்றத ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா திருப்பி ஏற்கனவே ஒரு லேசாக ஸ்ட்ரோக் வந்திருக்கு, திருப்பி போய் சர்ஜரி. ஸோ இந்த சர்ஜரி பற்றி பயப்பட தேவையில்லை, பட் பண்ணிக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு தீர்மானம். ஏன்னா பின்னாடி ஒரு மேஜர் ஸ்ட்ரோக் அப்படின்றது ஒன்று வந்துச்சு அப்படின்னா உங்களோட லைஃபே மாற்றி விட்டுரும். அதனால் வந்து கரோட்டிட் எண்டார்டெக்டமின்றது வந்து ஒரு சின்ன ஒரு மேண்டேட்டரியில் ரத்த குழா பிளாக் இருக்குது அப்படின்னா அறுவை சிகிச்சை, அதாவது நியூராலஜிஸ்டோ இல்லை ஒரு ரத்த குழாய் அறுவை சிகிச்சைனோ ஆப்ரேஷன் சஜஷன் சொன்னாங்கன்னா அதை பற்றி பயப்பட வேண்டாம், ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரோக் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி, ஒரு பெரிய ஸ்ட்ரோக்ன்றது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் மாதிரி. ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அறுவை சிகிச்சைக்கு வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஓகே டாக்டர், நிகழ்ச்சி அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? ராகவன், கோயம்புத்தூர். டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க. ராகவன் சார், சொல்லுங்க. இது பார்த்து கீழ்பக்கம் மேல் பக்கம் நல்லா வீங்கிருச்சுங்க. எங்கங்க? கால் அடிப்பாதம் இருக்கு இல்லைங்க? ஆமாங்க. அதுக்கு மேல் பக்கம் ரொம்ப வீக்கமா, கணுக்கால் வரைக்கும் ரொம்ப வீக்கமாகி ஆப்ரேஷன் பண்ணி தோலெல்லாம் செதுக்கி எடுத்துட்டு தொடையிலேருந்து பிளாஸ்டிக் சர்ஜரி எடுத்து எல்லாம் வச்சிருக்கு. 2 வருஷம் ஆச்சு. சரிங்க. இப்போ அடிக்கடி அப்பப்போ வீங்கிடுது. இந்த வீக்கத்தை ஒருத்தருக்கு டேப்லெட் இருக்குங்களா? டேப்லெட்டை விட நீங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி தோல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா ஏன் வீக்கம் வருதுன்றதை டாப்லர் டெஸ்ட் பண்ணி ஒரு தடவை பண்ணிக்கிறது, செக்அப் பண்ணிக்கிறது பெட்டர். ஏதாவது வெயின்ஸ் ஏதாவது பிளாக் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கான சிகிச்சை முறைகள் இருக்குது, ஸ்டாக்கிங்ஸ் இருக்குது, ட்ரீட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மாத்திரைகள் கொடுக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு கூட வேறு ஏதாவது வியாதிகள், அதாவது காலில் வீக்கம் வரதுக்கு நான் சொன்ன மாதிரி சுகர், பிபி, ப்ளஸ் ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் எதாவது இருக்கான்றது செக்அப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மருந்துகளை சாப்பிட்டா உபயோகம் இருக்கும். அது இல்லாமல் சும்மா வந்துட்டு டைரெக்டாக வந்து நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்றது உத்தமம் கிடையாது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? சார் வணக்கம், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். டாக்டர் இருக்காங்க, உங்க டவுட் என்னன்னு கேளுங்க சார். ஓகே ஓகே. ஹலோ சொல்லுங்க சார். வணக்கம் சார், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரு 4 months முன்னாடி குரோனிக் டீப் வெயின் த்ரோம்போசிஸ்னு ஒன்று ப்ராப்ளம் வந்தது. சரிங்க. அதுக்கு வாஸ்குலர் சர்ஜரி ஒன்று பண்ணாங்க. ஆக்சுவலி வந்து லெஃப்ட்ல தான் ப்ராப்ளம், பட் ரைட்ல நிறைய பிளாக் இருக்குன்னு ரைட் தொடக்கிட்ட பண்ணியிருந்தாங்க. சரிங்க. இப்போ அது பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா ரெகுலராக டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன், அச்ட்ரோம் டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன். சரிங்க. பட் வாக்கிங் போகும்பொழுது கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 5 minutes நடக்கும்பொழுது அது கால்லாம் அப்படியே பிடிக்குது சார், நடக்கவே முடியல. சரிங்க. சர்ஜரி எந்த பகுதியில் பண்ணாங்க? கணுக்காலில் பண்ணாங்களா, மேலே பண்ணாங்க, தொடை பகுதியில் பண்ணாங்களா? தொடைக்கிட்ட, வயிற்று கீழே தொடைக்கிட்ட, ரைட் சைடில். சரி. இது பண்ணி நான் இப்போ கால் வகுறீங்க, ஸ்டாக்கிங்ஸ் உபயோகிக்கிறீங்களா?
இல்ல ஸ்டாக்கிங்ஸ்லாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதெல்லாம் போட வேணான்ட்டாங்க. சரி சரி சரி. உங்களுக்கு வேற வெயின்ஸ் பிளாக் மேலே ஏதாவது வேறு திருப்பி ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணது பிளாக் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா வந்து வேற ஏதாவது புதிய பிளாக் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் அறுவை சிகிச்சை வரதுக்கான வந்து டேப்லெட் சாப்பிட்டு இருந்தா கூட அந்த பிளாக்கிங் இருக்குமா? அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பேருக்கு வந்து ரத்தம் உறையிற டெண்டன்சி, அதாவது அறிகுறிகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ சில பேருக்கு மாத்திரை சாப்பிட்டாலும் சில பேருக்கு ரத்த பிளாக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்பயுமே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெகுலராக ரெகுலராக டேப்லெட் சாப்பிடணும். அப்புறம் அந்த திருப்பி தொந்தரவுகள் வருதுன்னா அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் பாருங்கள், பார்த்துட்டு வேறு ஏதாவது பிளாக் இருக்குதா, வேறு ஏதாவது டெஸ்ட்டுகள் பண்ணணுமான்றதை பார்த்துட்டு சொல்லுவாங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். டாக்டர், யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த மாதிரி சில வியாதிகளுக்கு வந்து ப்ரிகாஷனாக நீங்கள் சொன்ன பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கொஞ்சம் பண்ணணும், மேக்ஸிமம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதை தவிர்த்து வேறு என்னென்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் டாக்டர் பொதுவாக ஜனங்களுக்கு? பொதுவாக இப்போது நம்ம பார்க்குறது வந்து அதிகமாக பார்க்குறது வந்து இந்த கொலஸ்ட்ரால் வந்து சின்ன ஒரு 30 வயசுலேயே வந்து எல்லாருக்கும் வந்து கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகிடுது. ஸோ சாப்பாடு இப்போ மெயினாக வந்து சாப்பாடு அண்ட் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலாக வச்சுருக்கிறது. ஸோ அதுதான் வந்து மெயினாக நம்ம இப்போ பொதுவாக பார்க்குற விஷயங்கள். எல்லோரும் நினைக்கிறாங்க இப்போது கொலஸ்ட்ரால் வந்து பண்ணுறது வந்து அந்தளவுக்கு உபயோகம் இல்லைன்றது சொல்லிட்டு. சில பேர் சில இளைஞர்கள்லாம் ஒரு 30-35 வயசுலேயே வந்து சில பேருக்கு சடனாக வந்து காலில் பிளாக் ஆகி வரும்போது நம்ம கண்டுபிடிக்கிறோம் ரெட்ரோஸ்பெக்டிவ், அதாவது பின்னாடி போய் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒரு எஃபெக்ட் ஒரு உடம்புல ஒரு எஃபெக்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு ஃபுட் வந்து எக்ஸசைஸ் வந்து அதாவது ரெகுலர் வாக்கிங், இன்னொன்று ரெஸ்ட், அதாவது ப்ராப்பர் ரெஸ்ட் எடுக்கிறது. ஓகே டாக்டர், இன்னைக்கு வந்த காலர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பதில் சொன்னீங்க. தேங்க்ஸ் அலாட் ஃபார். இன்றைய நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஹாப்பி.